ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருந்தபோது திமுக எதிர்ப்பு அரசியல், துணிச்சலான பேட்டிகள் என பரபரப்பாக செயல்பட்டு இளைஞர்களை கவர்ந்தவர் அண்ணாமலை. பின் அந்த பதவியில் இல்லை என்றாலும் சட்டசபை தேர்தலில் விறுவிறுப்பாக பணியாற்றினார். இந்நிலையில்தான் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகினார் அண்ணாமலை. விலகிய கையோடு இமயமலை சென்றார். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட கல்லூரி விழாவில் பங்கேற்பதற்காக ஒரு நாள் மட்டும் கோவை வந்த அவர் மீண்டும் இமயமலை புறப்பட்டுச் சென்றுள்ளார். இதற்கிடையே அவர் துவங்கிய வி த லீடர் அமைப்பில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான இளைஞர்கள் இணைந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில்தான் புதிய கட்சி குறித்து அரசியல் விமர்சகர்கள், சமூக ஆர்வலர்களுடன் தினமும் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழகம் திரும்பியதும் கட்சியில் சேரும் இளைஞர்களை அரசியலில் தீவிரமாக செயல்படும் வகையில் பயிற்சி அளிக்க அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். வரும் 19 முதல் 21 வரை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பயிற்சி முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அண்ணாமலையின் ஆதரவாளரும் பாரதிய ஜனதா ஊடக பிரிவு முன்னாள் செயலருமான விஷ்ணு பிரசாத் கூறியதாவது: இளைஞர்களுக்கு அரசியல் பயிற்சி வழங்கும் வகையில் மாவட்டம் தோறும் விரைவில் பயிற்சி முகாம்கள் நடக்க உள்ளன. அதற்குள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளது. பின் செப்டம்பர் 14 புதிய கட்சியின் பெயர், கொள்கைகள், செயல்பாடுகளை அறிவிக்க அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். அப்போது கட்சியின் மாநில, மாவட்ட நிர்வாகிகளையும் அறிவிக்க முடிவு செய்துள்ளார். இதில் பெரும்பாலானோர் 50 வயதுக்கு உட்பட்டோராக இருப்பர். புதிய கட்சி அறிவிப்பை தொடர்ந்து நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் என விஷ்ணு பிரசாத் கூறினார்.